ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன ஒரு தியரம் எடுத்து அது எப்படி ரியல் வேர்ல்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பைத்தாகரஸ் தியரம் எடுத்து நம்ம கொஞ்சம் பிரித்து எடுக்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பைத்தாகரஸ் தியரம். அது எப்படி நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக இந்த ஸ்கூல் பசங்கக்கிட்ட இல்லை ஈவன் காலேஜ் கிட்ஸ்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் நான் எங்கே போய் யூஸ் பண்ண போகிறேன், எதுக்கு நான் இதை படிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கேள்வியை. ஸோ நம்ம என்னென்னா, நம்மளுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண வராது. ஆமாடா நீ எல்லாம் இது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருவோம். ஆக்சுவலாக நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை டெய்லியும் பார்க்குறோம், ஆனால் அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அதில் ஒன்று பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் கண்டுபிடிச்சது ஆப்வியஸ்லி பைத்தாகரஸ் தான். அவர் 540 பிசியில் அவர் வாழ்ந்தார். ஸோ அவர் அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அந்த காலத்து மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு வச்சுக்கணுங்களா. ஸோ அவரோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ரெண்டு சைடு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடோட உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா மூணாவது சைடு ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும், இல்லை கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவர் அதை தியரைஸ் பண்ணார். அதுக்கு ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சாரு. ஒரு சைடு ஏன்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு சைடு பின்னு வச்சுக்கிட்டா, மூணாவது சைடு சின்னு வச்சா அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அது ஹைபாட்டனஸ் அப்படின்வாங்க, ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறது. இதில் கண்டிஷன் என்னென்னா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக முழு பூசணிக்காவை மறைச்சிட்டாங்க நம்மகிட்ட இருந்து. சரிங்களா? என்னன்னா ஆக்சுவலாக அவர் ஒரிஜினலாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணது என்னென்னா, அந்த நம்மளுக்கு சொன்னது வெறும் லைன்ஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த லைன்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு 3 ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு 2 ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் தெரியும், ஆனால் 3வது ஸ்கொயர் பற்றி தெரியாது. அப்படிங்கிற போது என்னென்னா, இந்த பைத்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். அதுதான் ஹோல் பாயிண்ட்டு. சரி, இப்போ இந்த தியரம் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் படித்தோம். இப்போ ஸ்கூல் பசங்களும் படிக்கிறாங்க. இப்போ எங்கே இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டோட ஒரு பெரிய ஒரு வால் ஒன்று இருக்குது. அதனோட ஹைட் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களால் டேப் எடுத்து மேலே போயிட்டு மெஷர் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வாலோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. என்னன்னா, உங்களுக்கு ஸ்லாண்டிங்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸ்லாண்டிங்கான ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு குச்சி எடுத்து அந்த வாலோட லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வைக்கலாம், இல்லை ஒரு ஏணி வச்சிடலாம். சரிங்களா? அந்த எண்டு டச் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஏணியோட லென்த்து உங்களுக்கு தெரியும், அந்த குச்சியோட லென்த் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நீங்கள் தான் எடுத்துன்னு வரீங்க, அதை மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் டு வால், ஏன்னா அது ஸ்லாண்டிங்காக வைக்கிறதுனால அந்த வால்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்க, இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டோட வாலை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் கான்ட்ராக்டர்லாம் கூட்டின்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களும் அது பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். இன்னொன்று என்னென்னா, இதே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த பைத்தாகரஸ் தியரம் ரொம்ப எசென்ஷியல். ஏன் எசென்ஷியல் அப்படின்னா, உங்களுக்கு நான் முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க அந்த ஃபவுண்டேஷனு. அந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு 90 டிகிரிஸ் இருக்கணும். அந்த 90 டிகிரிஸ் வச்சு நம்ம இப்போ புது டூல்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதனால் ஈஸியாக பண்ண முடியும். அந்த 90 டிகிரிஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் தான். எப்படின்னா, உங்களுக்கு 3, 4, 5 அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? என்னன்னா, உங்களுக்கு ஒரு சைடு 3 ஃபீட்டு, இன்னொரு சைடு 4 ஃபீட் இருந்தால் ஒரு நூல் கட்டி நீங்கள் 2 சைடும் ஜாயின் பண்ணிங்கன்னா அது 5 ஃபீட் இருக்கணும். ஏன்னா அதுதான் பைத்தாகரஸ் தியரம். ஸோ இப்போ 4 சைடும் நீங்கள் போயிட்டு 3, 4, 5 அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 4 சைடுமே அந்த எட்ஜஸ், அதாவது அந்த ஹைபாட்டனஸ் 5 காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயரை நீங்கள் பண்ணீங்க. அதாவது அந்த அந்த ஆங்கிள் நீங்கள் கரெக்டாக ரைட் ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னு அர்த்தம். அது ரெக்டாங்கிளாக கூட இருக்கலாம், பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்டிங் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். சரிங்களா? இது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இன்றைக்கி கூட எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ரைட் ஆங்கிள் செட் பண்ணிட்டு தான் மறு வேலையாக பார்ப்பாங்க. சரிங்களா? இது ஒன்று.
சரி, வேற என்ன நம்ம அப்ளிகேஷன்ல போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா, சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரோடெல்லாம். அந்த சர்வே பண்ணும்போது நீங்க யூசுவலா 2 பேர பார்ப்பீங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கோப் வச்சுக்கிட்டு ஒண்ணு பார்ப்பாரு. இன்னொரு ஆள் வந்து ஒரு கம்பத்த வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. சரிங்களா? நீங்க நெறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. நீங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி யோசிப்பீங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பைத்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரியல் லைஃப்ல. அவங்களோட வேலை வந்து என்னன்னா, இப்போ ரோடு இருக்குன்னா, அந்த ரோடுக்கு வந்து எவ்வளோ ஸ்லோப் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ வந்து கிரேடிங் வேணும், அந்த ரோடு வந்து எப்படி போகுது அப்படின்றது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து குச்சி வச்சுட்டு நிப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்து குச்சியோட மெஷர்மென்ட் வந்து தெரியும். இன்னொன்னு வந்து அந்த குச்சி டிஸ்டன்ஸும் அவங்களுக்கு தெரியும். எங்க நிக்கிறாருன்னு. ஸோ ஸ்கோப் வச்சிருக்கிறவருக்கு ஒரு சைடு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிரும். குச்சியோட லென்த் தெரிஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஸ்கோப் வச்சு நம்ம வந்து எந்த பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்களோ, அந்த மெஷர்மென்ட் வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ட்ரையாங்கிள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைபாட்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆங்கிள்ல வந்து நம்ம பார்க்குறோன்றது கண்டுபிடிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள்ல தான் இந்த ரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே போகுது. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நம்ம வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் முதல்ல வாலோட ஹைட் கண்டுபிடிக்குதுன்னு சொன்னேன். இப்போ வந்து அதே கொஞ்சம் பெரிய ஸ்கோப் எடுக்கலாம். இப்போ நீங்க துபாய் போறீங்க. இப்போ வந்து பர்ஜ் கலிஃபாவோட ஹைட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு ஆசை வருது. இது எவ்வளோ டாலா இருக்கு அப்படின்னு. நம்ம யூஸ்வலா வந்து எங்கேயோ எழுதியிருந்தா நம்ம படிச்சிருவோம். அது நீங்களே மெஷர் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா. எப்படின்னா 2 தான் வேணும் உங்களுக்கு. நீங்க அந்த பர்ஜ் கலிஃபாலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நிக்கிறீங்க. அது வந்து பேஸ். சரிங்களா? அந்த மெஷர்மென்ட் உங்களுக்கு வேணும். அது வந்து ஒரு நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு திங். செகண்ட் வந்து ஒரு லேசர் வச்சு நீங்க வந்து அந்த பர்ஜ் கலிஃபாவோட டாப்ல நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம கிட்ட டூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வந்து என்னது, பர்ஜ் கலிஃபா ரைட் ஆங்கிள் நின்றுட்டு இருக்கு. ஸோ அதனோட ஹைட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஹைபாட்னஸ் கிடைச்சிச்சு, எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு கிடைச்சிச்சு. ஸோ ஹைபாட்னஸ் உங்களுக்கு பேஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஹைட்டை. இதே மாதிரி தான் ஒரு மரத்தோட ஹைட் கண்டுபிடிக்கணும். மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பா இதுனா ஒரு 100 அடி இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாகவே சொல்லலாம். ஏன்னா மரத்துக்குலேருந்து ஒரு 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 50 அடி நீங்கள் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அது தெரியும். ஒரு 50 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் வச்சு ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். அது ஒரு அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன் வந்துன்னா நேவிகேஷனில் இப்போ வந்து ஓஷன் நேவிகேஷன் வந்து பைத்தாகரஸ் தியரம் தான் சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க வந்து இப்போ ஈஸ்ட்ல ஒரு டைரக்ஷன் இருக்கு, வெஸ்ட்ல போகணும். ஆனால் வந்து எது வந்து நம்ம வந்து சீக்கிரமா போய் பார்க்கணும், மீட் பண்ண முடியும் அப்படின்றது என்னன்னா இந்த லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அந்த பாயிண்ட் பிக்கு போனோம். அது வந்து இது வந்து எது ஈஸி, நம்ம வந்து அந்த ஹைபாட்னஸ்ல டிராவல் பண்ணுறது ஈஸியா, இல்லை லெஃப்ட்டுக்காக போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்து போகிறது ஈஸி அப்படின்றது கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அதே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நம்மளோட ஜிபிஎஸும் அதுதான் பண்ணுது. என்னன்னா அது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்ன பண்ணும், சரி இந்த ஸ்ட்ரீட் வந்து இந்த சைடு இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரீட் அங்கே போகணும், ஆனால் டெஸ்டினேஷன் வந்து அந்த பாயிண்ட்ல இருக்குன்னா அது ஹைபாட்னஸ் ட்ரா பண்ணும். ட்ரா பண்ணி ஓகே ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து பைத்தாகரஸ் தியரம் வச்சு இதுதான் நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ வந்து பேஸ்பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு கணலில் நிற்பாங்க. ஸோ அந்த பிக்சருக்கும் அப்புறம் வந்து பேட் வச்சிருக்கிறவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அது பைத்தாகரஸ் தியரம். அப்புறம் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னன்னா உங்களால் வந்து இங்கே நின்றுக்கிட்டே உங்களால் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எங்கே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. என்னன்னா உங்களுக்கு 2 தான் வேணும். உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வந்து ஹைட்டுன்றது தெரிஞ்சிடணும். ப்ரீ டிட்டர்மெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் என்ன ஆங்கிளில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த மெஷர்மெண்ட் வந்து அந்த ஹைபாட்னஸ் வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கு வந்து டூல்ஸ் இருக்குது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஃபில் டவர் போகிறீங்க. சரிங்களா? ஆனால் உங்கள் ஹோட்டல் ரூம்லேருந்து நீங்கள் ஐஃபில் டவரை நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அந்த ஐஃபில் டவர் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. என்னன்னா ஐஃபில் டவரோட ஹைட் உங்களுக்கு தெரியும். இதுதான். அப்புறம் உங்கள் ஹோட்டல் வந்து ஒரு லேசர் பாயிண்ட் வச்சு ஓகே இந்த ஆங்கிளில் நீங்கள் கரெக்டாக அந்த டவர் மேலே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். ஓகே இவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன, அப்புறம் வந்து கிரவுண்டோட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு தேவை. ஸோ 3வது சைடையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நீங்கள் லேசர்லாம் எடுத்துன்னு வெளில போய் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து
இங்கேருந்து மூன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். ஏன்னா நம்ம மூனுக்கு போயிட்டு வர முடியாது, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த தியரத்தோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பசங்க வந்து கேட்டாங்கன்னா, டேடி நான் வந்து இதெல்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உடனே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுங்க. இதுல நீ சிவில் இன்ஜினியர்னா இதை தான் யூஸ் பண்ண போகிற அப்படின்னு. ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.